குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நான் தான் சங்கர் பேசுகிறேன். நம்ம 95-99 பேட்ச் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் பிரான்ச் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ பார்த்து 20 ஃபேஸ் ஆச்சு. கொஞ்சம் பேர் ஏற்கனவே இடையில பார்த்துருக்கேன், நிறைய பேர் பார்த்ததில்லை. இவ்வளோ நாள் நம்ம மெயின் குரூப்பில் வந்து ஆடியோ மெசேஜஸ், வாட்ஸ்அப் மெசேஜ் மூலம் வந்துட்டு இருந்தேன். இப்போ இந்த வீடியோ வர்றதுக்கு ஒரு மெயின் ரீசன் இருக்குது. ஓகே, அதுக்காக தான் வீடியோவில் வந்திருக்கேன். ஓகே, நம்ம சில்வர் ஜூப்ளி ரீயூனியன் ஈவெண்ட் வந்து நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணி ஒரு மெமரபிள் ஈவெண்ட்டாக மாற்றுறதுக்கு எல்லாம் ஒர்க் பண்ணிருக்கோம். ஓகே, அப்படி ஒர்க் பண்ணும்போது முதல் வேலையாக அதுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணோம். நிறையா பேர் டிஸ்கஸ் பண்ணோம். நிறைய குரூப்பில் பேசினா 1-to-1 நிறைய பேருக்கு அனுப்பி அவங்களோட சாய்ஸ்லாம் கேட்டு ஃபைனலாக ஒரு பேர் டிசைட் பண்ணிட்டோம். ஸோ அதுக்காக மெயினாக வீட்டில் வந்திருக்கேன் நான். ஓகே, என்ன பேர் இருக்குன்னு நினைக்கிறீங்க? எனி கெஸ்ஸஸ்? ஸ்னேகம் 99. என்ன பேருங்க? ஸ்னேகம் 99. ஸ்னேகம் 99. ஸோ பேர் வைக்கிற மாதிரி உங்களோட சொல்லியாச்சு. ஸ்னேகம் 99 இனிமேல் எல்லா இடத்தையும் மென்ஷன் பண்ணுவோம். அடுத்து இதை தொடர்ந்து வந்து இதுக்கப்புறம் உள்ள டீசர்ஸ், ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் அந்த டைமில் வரும். ஓகே, ஸோ பேசிட்டு முடிஞ்சது. ஓகே, ரெண்டாவது இந்த ஈவெண்ட்டோட அப்டேட்டு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோர் குரூப்னு ஒரு ஃப்ரெண்ட் டீம் ஃபஸ்ட்டு ஃபார்ம் பண்ணோம். ஓகே, அதில் தான் வந்து இனிஷியலாக ஃபார்ம் பண்ணி என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ண ஆரம்பித்தோம். என்னென்ன மாதிரி பண்ணலாம், எப்படி ஆக்டிவிட்டி நடத்தலாம், எப்படி கோஆர்டினேட் பண்ணலாம், அதான் மெயின் சேலஞ்சாக இருந்தது. இப்பவும் மெயின் சேலஞ்சாக இருக்குது நமக்கு கோஆர்டினேட் பண்ணுறது தான். ஓகே, ஸோ அப்படி நாங்கள் பேசி டிபேட் பண்ணிவிட்டு இன்னும் நிறையா குரூப் ஃபார்ம் பண்ணோம். ஒன்று வந்து டிபார்ட்மெண்ட் வைஸ் அட்மின் கூப்பிடலாம், கொஞ்சம் ஃபோக்கஸாக குரூப்பாக ஃபாலோ பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கு ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்க தான் வந்து ஒருத்தராக ஃபாலோ பண்ணி இந்த ஃபார்ம் என்டர் பண்ண வச்சாங்க, ஃபஸ்ட்டு ஃபார்ம். அதுலேருந்து நமக்கு வந்து 244 ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டு கிடச்சிருக்கு. ஓகே, நம்ம பேட்சில் மொத்தம் 350 பேர் 300 பேர் நினைக்கிறேன். ஓகே, 300+. ஓகே, இன்னும் கொஞ்சம் பேர் டேட்டா இன்புட் பண்ணலாம். ஓகே, நீங்கள் பார்க்குறவங்க இன்னும் ஃபார்ம் 1 போய் டேட்டா கொடுங்க. அதன் மூலமாக நீங்கள் வரீங்களா வரலையா, ஓகே, அடுத்து வந்து டே 1 வரீங்களா, டே 2 வரீங்களான்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது ஃபார்ம் 1. ஸோ அந்த 244 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 92 ஃப்ரெண்ட்ஸ் வந்து வர முடியாது சொல்லலைன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, மேபி அவங்களும் மனசு மாதிரி வரணும்னா வரலாம், அது அவங்க சாய்ஸு. அது போக மீதி பார்த்தீங்கன்னா 152 ஃப்ரெண்ட்ஸ் வந்து வரேன்னு சொல்லிட்டாங்க. அதில் வந்து டே 1 வந்து 110 பேர் வரண்டிருக்காங்க. டே 2 வந்து ஒரு 42 ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வரண்டிருக்காங்க. ஓகே, இது வந்து ஃபேமிலியோடு வராங்க, கொஞ்சம் பேர் வந்து இண்டிவிஜுவலாக வராங்க. ஓகே, இதெல்லாம் டேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் அரே வச்சு தான் நம்ம வந்து இந்த பட்ஜெட் பிளான் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ பட்ஜெட் பிளான் பண்ணும்போதே வந்து நம்ம வந்து ஓரளவு மினிமலாக இருக்கணும், ரொம்ப அதிகமாக போயிடக்கூடாது, என்னென்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் ட்ரை பண்ணலாம்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணி தான் வந்து இந்த பட்ஜெட் அரைவ் பண்ணியிருக்கோம். ஓகே, அதான் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தர ஒவ்வொரு அமௌண்ட்டுக்கும் அக்கௌண்டபுளாக இருக்கணும். ஓகே, அதுதான் எங்கள் மெயின் மோட்டோ. ஓகே, ஸோ ஒன்றும் வந்து காஸ்ட்டை பார்த்து செலவழிக்கணும், அடுத்து வந்து பட்ஜெட் கரெக்டாக பண்ணணும், எக்ஸ்ட்ரா போயிடக்கூடாது, இதெல்லாம் வந்து ஃபைனலைஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து ஒர்க் பண்ணிருக்கோம். இது வந்து கோர் அட்மின் டீம். ஓகே, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா குரூப் ஃபார்ம் பண்ணோம். ஒன்று வந்து டிபார்ட்மெண்ட் வாலண்டியர்ஸ் டீம். ஓகே, அதில் வந்து அவங்க ஒரு டீமை கோஆர்டினேட் பண்ணிருக்காங்க, ஒரு குரூப்பை கோஆர்டினேட் பண்ணுறாங்க டிபார்ட்மெண்ட் வைஸு. ஸோ அதுலேருந்து வந்து இப்போ அடுத்து பேமெண்ட் ஃபார்ம், ஈவெண்ட் பிளானர் ஃபார்ம் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ அதுலேயே நீங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து அவங்க கான்ட்ரிபியூஷன் அமௌண்ட் போடுங்க. நீங்கள் எப்போ வரீங்க, டே 1 டே 2 மென்ஷன் பண்ணுங்கள். எத்தனை பேர் வரீங்க, சில்ட்ரன் வராங்களா, ஃபேமிலி மெம்பர்ஸ் எத்தனை வராங்கன்னு சொல்லுங்கள். ஸோ அதெல்லாம் அந்த ஃபார்ம் 2 ஈவெண்ட் பிளானர் ஃபார்மில் போட்டிருக்கேன். ஓகே, ஸோ இதுக்கும் உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்களே ஃபஸ்ட்டு பண்ணிட்டீங்கன்னா நல்லது. ஓகே, இன்னும் ரொம்ப டீப்பாக ஃபாலோ பண்ண தேவையில்லை, அவங்களுக்கு வேலை கொஞ்சம் மிச்சம். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா 3வது இந்த சாவணி ஒரு மலர், ஆண்டு மலர் போடலான்னு டிசைட் பண்ணியிருக்கோம். அது இன்னும் பிரிண்டிங்காக சாஃப்ட் காப்பியான்னு டிசைட் பண்ணல. அதுக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டிகல் கொடுத்துருக்காங்க, 9 பேர் கொடுத்துருக்காங்க. இன்னும் நீங்களோ, நம்ம ஃப்ரெண்ட்ஸோ, அல்லது உங்கள் குழந்தைங்களோ, அல்லது உங்கள் ஒய்ஃபோ, அல்லது உங்கள் ஹஸ்பண்டோ இந்த மாதிரி எதுவும் பண்ணுவாங்க அப்படின்னா, வரைவாங்க, எழுதுவாங்கன்னா வாங்கி கொடுங்க, நம்ம ஆர்டிகல் போடலாம். அது மேபி ஹாஃப் பேஜ், குவார்டர் பேஜ், ஹாஃப் பேஜ், அல்லது 3/4 பேஜ், அல்லது 1 A4 சைஸ் பேஜ் அப்படி கொடுங்க. அது தனியாக ஒரு டீம் ஃபார்ம் பண்ணியிருக்கோம், 7-8 டீம். அவங்க வந்து அதை கோஆர்டினேட் பண்ண போகிறாங்க. அடுத்து மொமெண்டோ, ஷீல்டு, டிஷர்ட்டு, அடுத்து ரிட்டர்ன் கிஃப்ட், இதுக்கெல்லாம் ஒரு டீம் 2 டீம் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்க ஒர்க் பண்ணிருக்காங்க. ஓகே, இது வரைக்கும் நம்ம கொடுத்த கவுண்ட்டை வச்சு இந்த மொமெண்டோ பிளான் பண்ணிருக்கோம். ஸோ இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் வாலண்டியர் வர விரும்புறீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி சொல்லுங்கள். மேபி அக்டோபர் 1st வீக் வச்சுக்கலாம். அக்டோபர் 3rd 4th நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் பிளான் பண்ண ஈஸியாக இருக்கும். ஓகே, என்ன மாதிரி குவான்டிட்டி என்னென்ன பிளான் பண்ண எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து அடுத்த அப்டேட்டு. ஸோ 4வது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இனிமேல் வாரம் வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட், ஒவ்வொரு குரூப்பில் இருந்தோ அல்லது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் இருந்தோ வந்து அவங்க டீம் அப்டேட் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம், நிறைய வீடியோ எதிர்பார்க்கலாம் இன்னும் வர வாரங்களில்.
நம்ம ஈவெண்ட் முடிகிற வரைக்கும். ஓகே, வேறு என்ன, எல்லாம் ரெடி ஆகிட்டிங்களா? இன்னும் 3 மாதம் இருக்குது. அக்டோபர், நவம்பர், டிசம்பர் நம்ம ரியூனியன் சந்திக்கலாம். தேங்க்யூ.